நாங்கள் எங்கள் கட்சியில ஒரு பொதுவாக ஏற்கக்கூடிய கருத்தை சொல்லாததற்காக, எல்லாரும் எதிர்க்கும் கருத்தை சொன்னதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் கட்சி பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனால் பிரதம மந்திரி அவர்கள், உயர்ந்த பதவியிலே உட்கார்ந்திருக்கும் பிரதம மந்திரி அவர்கள் கொச்சையாக ஜனாதிபதி தேர்தலை பற்றி கொச்சையாக தோல் நிறத்தின் காரணமாக காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் ராஷ்டிரபதி திருமதி திரௌபதி முர்முவுக்கு வாக்களிக்கவில்லை என்று ஒரு கொச்சையான கருத்தை சொல்லியிருக்கிறார். அதற்காக பாரதிய ஜனதா கட்சி அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று நான் கேட்கிறேன். அவருக்கு ஆசை, பேராசை, அல்பாசை எல்லாம் இருக்கலாம். ஆனா இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. எந்த காரணத்துக்காக கூட்டணியை முறிக்க வேண்டும்? இவர் 10 ஆண்டுகளிலே சாதாரண மக்கள் மீது விலைவாசி உயர்வால் சுமத்தப்பட்ட சுமைகளை காரணமாக எதற்காக குறைக்க முடியாது? எதிர்த்து வெற்றிகரமாக தேர்தலை நடத்தி இருக்கிறோம். நாங்களே எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கூட்டணி எதற்காக முறிய வேண்டும்? தேர்தல் முடிஞ்ச வாக்குப்பதிவு நிலவரம் வர்றதுக்கு நேரம் எடுத்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் எஃபிஷியன்சி ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் தான் காமிக்கிறது ஒழிய இதுல ஒன்றும் ஏதாவது தப்பு நடக்குதுன்னு என்னால் சொல்ல முடியல. எஃபிஷியன்சி ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தின் வசதியில உடனடியாக ரியல் டைம் டேட்டாவை அவங்களால கலெக்ட் பண்ண முடியும். ஏன் கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால அவங்க இன்னும் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலாக 2 மாசம் தேர்தல் நடத்தணும்னு அவசியமே கிடையாது. இப்ப ஒரு 15-20 நாள்ல 3 நாளைக்கு ஒரு ஃபேஸை வச்சு தேர்தலை முடிச்சிருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸிங் ஏப்ரல் 19 நடந்து லாஸ்ட் ஃபேஸ் ஜூன் 1 வரைக்கும் போகுது. இதுவே தேவையில்லை. அதனால எஃபிஷியன்சி ஆஃப் தேர்தல் கமிஷன், அதாவது அவருடைய திறமை, அவருடைய நடுநிலை அவர்கள் செயல்படவில்லை என்று நான் வேணா குற்றச்சாட்டை வைக்கலாம். இதுல ஏதாவது தவறு நடக்கிறதா என்று என்னால ஆதாரம் எதுவும் எனக்கு கிடையாது. என்ன காரணம் என்பதை காவல்துறை தான் விசாரித்து கொண்டு வர வேண்டும். என்ன காரணமாக இருந்தாலும், அது கொலையாக இருந்தால் அதற்கு காரணமானவர்களை கண்டிப்பாக சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலை. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். 4 நாள் தான் கூட ஆகலையே. 4 நாள்லயே பண்ணணும்னு சொல்லலையா? அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் பாரபட்சம் இல்லாமல் விசாரிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன்.